ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே மார்ச் மாசத்துக்கான மே மாசத்துக்கான கடைசி புக்கிங்கான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணல, மார்ச் மாசம் தரிசனம் போறதுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். ஸோ வாங்க இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மே மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் புக்கிங்ஸ் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. இந்த மாதம் புக்கிங்கில் பெருசாக எரர் இருந்துச்சு, புக்கிங் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்திருந்தா கூட ஷேர் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசன் அங்க பிரதர்ஷனம் ரெண்டுமே ஃப்ரீ தான். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புக்கிங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ மே மாதத்துக்கு புக்கிங்ஸ் இருந்ததுன்னா டிக்கெட் இருக்கும். ஸோ இருந்ததுன்னா நீங்கள் அது கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் சேம் தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 புக்கிங்ஸ், முக்கியமான 3 புக்கிங்ஸில் 2 புக்கிங் மே மாதத்தோட புக்கிங்கும், ஒரு புக்கிங் மார்ச் மாதத்துக்கான புக்கிங்கும் இருக்கும். வர்ற திங்கக்கிழமை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டில் நம்ம மினிமமாக ஒரு நபர்லேருந்து மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 பேருக்கு புக் பண்ணணும், ஒரு 12 பேருக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக தான் லாகின் பண்ணணும். ஒரு தடவை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பரில் திரும்பியும் அந்த 6 பேருக்கு புக் பண்ணிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த தர்ஷன் டேட்லேருந்து அடுத்த 30 நாள் கழிச்சு தான் நம்ம திரும்பியும் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டைம் கேப் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. புதுசாக புக் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் டவுட்டு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரூம் எடுக்கணும், திருமலையில் தங்குறதாகட்டும் திருப்பதியில் தங்குறதாகட்டும், நீங்கள் எங்கே தங்குற பிளானில் இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பரில் நீங்கள் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் ரூம் எடுக்கவே முடியாது. நேரடியாக போயிட்டு சிஆர் ஆஃபீஸ் லைனில் நின்று தான் நம்ம ரூம் எடுக்கணும். ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக ரூமும் வேணும், ஃபேமிலியாக போகிறோன்ற பிளான் இருக்குன்னா அந்த மாதிரி புக் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா முத நாள் போயிட்டு கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு அடுத்த நாள் திருமலைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் உங்களுக்கு இருக்குன்னா ஆன்லைன்லேயே நான் திருப்பதி திருமலை 2க்குமே ரூம் எடுக்கணும்னா அப்போ உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு 4 பேர் இல்லைன்னா 5 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மொபைல் நம்பரில் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட்டும் இன்னொரு மொபைல் நம்பரில் 2 பேர்த்துக்கு புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லிங்க் காட்டும். அந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று திருமலை இல்லைன்னா திருப்பதி ஏதாவது ஒரு இடத்துல தான் ரூம் புக் பண்ண முடியும். புக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி போகிற பிளானில் இருக்கிறவங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க. இல்லைங்க நான் 2 பேர் தான் போகிறோம், கிட்ஸு தான் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம்னா திருமலையில் மட்டும் ரூம் புக் பண்ணிக்கிங்க. திருப்பதியில் நேரடியாக போயிட்டு விஷ்ணு நிவாசமோ இல்லை ப்ரைவேட் ரூம்ஸ் அக்கமடேஷன்ஸ் நிறையவே கிடைக்கும். அது கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கீழ் திருப்பதி ப்ராப்ளம் கிடையாது, திருமலையில் ரூம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஸோ இதுதான் புக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயம். வர திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு உங்களுக்கு அக்கமடேஷனும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே திங்கட்கிழமை ஓப்பன் ஆகக்கூடிய ரூம்ஸில் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் திருமலையில் 100 ரூபா ரூம், அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம், 1500 ரூபாய் ரூம் உங்களுக்கு இருக்கும். இதுவே ஆஃப்லைனில் போனீங்கன்னா தான் 50 ரூபா 100 ரூபா ரூம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எது கன்வீனியன்ட்டோ அதை பொறுத்து பண்ணிக்கோங்க. இப்போ மார்ச் மாதம் இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆன டிக்கெட்டில் நான் 300 ரூபா பண்ணவே இல்லை. ஸோ ஆன்லைனில் டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும், சேம் டேயே போயிட்டு வர மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் புக் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா காலையில் 9 to 11 மணி வரைக்கும் நடக்கிற அந்த ஹோமம் அலிப்பிரி நடிபாதை ஸ்டார்டிங் பாயிண்டில் உங்களுக்கு நடக்கும். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு காலையில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
9 மணிக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் 9:30 10 மணிக்கு மாதிரி கூட போகலாம். ஸோ ஹோமம் நடந்துட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் வருவாங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஹோமம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க இன்சார்ஜ் ஒருத்தர் சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்களோட ஆன்லைன் டிக்கெட்டை கொடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணி சீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்கேன் பண்ணி சீல் பண்ணாதான் அந்த டிக்கெட் வேலிட் ஆகும். இவங்க ஹோமம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அதுதான். இங்கே ஸ்கேன் பண்ணி வேலிட் பண்ணிட்டாலே நீங்கள் திருமலையில் ஏடிசி சர்க்கிள் வழியாக மதியானம் 3 to 4 எப்போ வேணாலும் நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து 2 பேத்துக்கு 1600 ரூபா. 2 மேலாகவும் புக் பண்ணிக்கலாம், 2 ஃபீமேலாகவும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் டிக்கெட்டாக புக் பண்ண முடியாது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்லைனில் ஓப்பன் ஆகக்கூடிய மார்ச் மாதத்துக்கான கடைசி தரிசன டிக்கெட். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா புக்கிங்ஸுமே ஓரளவுக்கு ஓவர் ஆகிடும். ஸோ தேவைப்படுறவங்க நோட் பண்ணி வச்சு புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பற்றி தெரியல, ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்டில் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நேற்று 65,327 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 10 கம்பார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி நேரடி சர்வதர்ஷனம் சுமார் 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வீக்கெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. சம்மர் டேஸில் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சம்மர் லீவும் வரும், அந்த டைமில் தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் போகிற பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்கிற டிக்கெட்டோ இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமாக 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் டெய்லியுமே கீழ் திருப்பதியில் 9 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எங்கெங்கே கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க விஷ்ணு நிவாசத்தில் வாங்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசத்தில் வாங்கலாம். அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் வந்து இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். முழுக்க ஃப்ரீ தான். உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து லைனில் நின்னீங்கன்னா ஸ்கேன் பண்ணி உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க, நீங்கள் டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரி நடைபாதை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதை வாங்கிட்டு கண்டிப்பாக நடந்து போகணும். 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். இதுதான் இப்போதைக்கு இருக்க கரண்ட் அப்டேட்டு. அலிப்பிரி நடைபாதையில் நடந்து போகிறீங்கன்னா மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு கீழே இருக்கிறவங்கள அலோவ் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கும் அந்த 2 மணிக்கு மேலே உங்களுக்கு அலோவ் பண்ணுறது வந்து குரூப்பாக தான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 9:30 மணிக்கு அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையிலையும் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படின்றனால நடந்து போகிறவங்க சேஃபாக போங்க. அதுக்கு அடுத்தது டிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து டிடிடியில் ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, ஆட்சிக்குழு உறுப்பினரான ஒருத்தர் வந்து டிடிடியோட ஊழியரை வந்து பக்தர்கள் முன்னாடியே திட்டாங்க அப்படின்றது தொடர்பாக ஒரு வாக்குவாதம் போனதாகவும், ஸ்ரீவாரி கோவிலில் டிடிடி ஊழியர்கள் மீது நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவர் கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. இதனால் ஊழியர்கள் தங்களோட குறைகளை தெரிவித்து வர்றதாகவும், சில நாட்களுக்கு முன்பு மற்றொரு டிடிடி உறுப்பினர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஊழியர் மீது தீவிரமான தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும், அந்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொடர்ந்து வாரிய உறுப்பினர்கள் நடத்தை குறித்து ஊழியர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. உயர் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஊழியர்கள் பின்வாங்குவதில்லை. திருமலையில் புதிய சர்ச்சை தொடங்கியிருக்கு. பணியாளர்கள் மீதான ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் அணுகுமுறையால் இந்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன் கோவிலின் பிரதான வாயில் முன் நின்று கொண்டிருந்த பாலாஜி என்ற ஊழியரை கர்நாடகாவை சேர்ந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஒருத்தர் வந்து சரமாரியா திட்டியிருக்கிறதாகவும், மகாதுவாரத்துக்கிட்ட அந்த முன்னாடி இருக்க வாயில் இருக்க அந்த கேட்டை வந்து அகற்றலை அப்படின்றதுனால அதை சுட்டி காட்டி திட்டினதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. இதே மாதிரி பக்தர்கள் மீது ஊழியர்கள் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறது நல்லதாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பக்தர்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து அப்படி தான், பிடிச்சி தள்ளுறது, திட்டுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து டிடிடி போர்டு வந்து கவனிக்கணும். நிறைய ஊர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து பெருமாளை தர்ஷன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வயசானவங்க கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு மணிக்கணக்கில் நின்று சுவாமி பார்க்குறத நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் கரெக்ஷன் ஆகணும். ஸோ கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷனுங்க. நீங்களும் ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.